அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சத்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமடித்து எனை வளர்த்திட அருளாம் தெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆண்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த வள்ளலார் தயவு நிகழ்வை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களே, தயவு திருமதி அமுதவள்ளி அம்மா அவர்களே, தயவு திரு அருள் ஐயா அவர்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் தலைப்பாக சாலை சகாப்தம் என்று வைக்கப்பட்டு இருக்கின்றது. உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் சகாப்த ஆண்டுகள் என்று மன்னர்களுடைய பெயரில் கொல்லம் ஆண்டு இந்த மாதிரி பல சகாப்தங்கள், சாலிவாகன சகாப்தம் எல்லாம் வருஷங்களை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். பார்க்குறோம். அதுபோல சாலை சகாப்தம் என்று ஒன்று உண்டாக்கப்பட்டது. இது வள்ளல் பெருமானால் உண்டாக்கப்பட்டது. வள்ளல் பெருமான் வடலூரில் 1867 முதலாக அந்த 1867 ஆண்டு வந்த அந்த வைகாசி பிரபோ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி அந்த தர்மசாலை என்ற சத்திய தர்மசாலையை ஆரம்பித்தார்கள். அதை சாலை சகாப்தம் என்று கொண்டாடப்படுகின்றது. அதாவது அருள் உதயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அருள் உதயத்தை சாலை சகாப்தம் உலகம் முழுவதும் அந்த சத்திய இரக்க குணம் மனிதனிடத்தில் சகாப்தமாக உண்டாக வேண்டும் என்று அவர்கள் உண்டாக்கினார்கள். அதனால தான் இதுவரையில் கர்ம சித்தருடைய காலம், அதனால் சமயங்களும் மதங்களும் பரவி இருந்தன. இப்போது வந்திருக்கிறது ஞான சித்தருடைய காலம். இனி ஜாதி சமய முதலான ஆச்சாரங்களெல்லாம் போய் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு ஞான ஆச்சாரம் ஒன்றே விளங்கும். சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தர்கள், மூர்த்திகள், ஈஸ்வரன், பிரம்மம், சிவம் முதலிய தத்துவங்கள் கால பிரமாண பரியந்தம் இருப்பதே ஒளி அதற்கு மேல் இருக்காது. சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தர்களுடைய சித்திகள் சர்வ சித்திகளை உடைய கடவுளின் சித்தியின் லேசங்கள். அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள். கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கும் வேத ஆகம புராணங்களிலும் சமயங்களிலும் லட்சியம் வைக்காதீர்கள். வைத்தால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உங்களுக்கு லட்சியம் வராது. வராவிட்டால் நீங்கள் அடைய போவது ஒன்றுமில்லை. ஆதலால் அதுகளெல்லாம் பற்றற விட்டு சர்வ சித்தி உடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவர் ஒருவரே என்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கத்துக்குரிய கடவுளை வழிபாடு செய்வதற்கு சாதனம் 2 வகை. ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்விசாரம். பரோபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் நம்முடைய பொருள் வசதி திரவியத்தாலும் உபகாரம் செய்வது. சத் விசாரம் என்பது நேரிட்ட பட்சத்தில், அதாவது நம்மளால் முடிந்த நேரத்தில் முடிந்த காலத்தில்
அதான் நேரிட்ட பட்சத்தில் ஆன்ம நேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு இருப்பது. தயா விசாரம் என்றால் இரக்கத்தோடு கூடிய நற்சிந்தனையிலே இருப்பது, ஆத்மாவை பற்றி அறிவது, கடவுளது புகழை விசாரித்தல், ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல், நம்முடைய சிறுமையை கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல். இந்த மார்க்கத்தால் தான் சுத்த தேகம் பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். மேற்படி சத்திய ஞான ஆச்சாரத்தில், ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம், ஞான ஒழுக்கம் என்று பெயர். மேற்படி சத்திய ஞான ஒழுக்கத்தில் கண்ட பரோபகாரமும் சத்விசாரமும் தயா ஒழுக்கத்தினாலும் ஓர்மை கடவுள் அறிவாலும் தொழிற்பட்டு விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை வழிபாடாக அறிய வேண்டும். இவைகளை அனுபவபூர்வமாக பெற்று தந்தருளியவர் நமது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானே ஆவார். உண்மை கடவுள் அனுபவத்திற்கான சத்திய ஞான சபையை இயற்கை உண்மை விளக்க வடலூரின் கண் நிர்மாணித்தார். இந்த ஞான சபையின் உண்மை விளங்குவதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்விசாரம் அவசியம் ஆதலின் அதற்குரிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கலா நிலையமும் இயற்கை விளக்கம் பெற காட்டியும் இதற்கு ஆதாரமாய் நின்று இயற்கை இன்பமூட்டி ஆனந்திக்க செய்வதற்குரிய சத்திய தர்மசாலையும் தோற்றுவித்து அருளினார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆதலால் அந்த வடலூர் சத்திய ஞான சபையும் சத்திய கலா நிலையமும் சத்திய தர்மசாலையும் சமரச சுத்த சன்மார்க்க தயவு அனுபவத்திற்கு முக்கிய பொருள்களாய் உள்ளன என்று அறிய வேண்டும். இதை வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே பாடல்களாகவும் சொல்லி இருக்கின்றார். உயிர் அனுபவம் முற்றிடில் அதனிடத்தே ஓங்கு அருள் அனுபவமுறும் அச்செயரின் நல் அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவமுறும் என்றாய் பயிலும் மூவாண்டில் சிவைதரு ஞானப்பான் மகிழ்ந்துண்டு மெய்நெறியாம் பயிர் தழைந்து உறவைத்தருளிய ஞான சம்பந்தன் என்று ஓங்கு சர்க்குருவே என்று ஒரு அருட்பா பாடல். இதில் ஞான குரு வழிபாடாக வள்ளல் பெருமான் பாடியிருப்பது. ஆகவே உயிர் அனுபவத்தை விளக்க அந்த உண்மை நெறி ஒழுக்கமாகிய தயா ஒழுக்கத்துடன் திகழும் சத்திய தர்மசாலையும் அந்த உயிர் அனுபவத்திற்கு உணர்த்தப்படும் அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உண்மை நெறியை போதித்து ஒருமை பெருநிலையில் பயிற்றுவிக்கும் சத்திய கலா நிலையம், அதான் சாகா கல்வி நிலையம் என்று சொல்லப்படும் சத்திய கலா நிலையமும் இதனால் அனுபவப்படும் கடவுள் நிலையை காட்டி கூட்டி வைக்கும் உண்மை தத்துவத்தோடு விளங்கும் சத்திய ஞான சபையும் முறைப்படி அமைக்கப்பட்டு உலகுக்கு சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியை வெளியிட்டு உய்யும்படிக்கு திருவருளால் வழங்கப்பட்டது வள்ளல் பெருமானால் என்று அறிய வேண்டி இருக்கின்றது. அதைத்தான் சத்திய தர்மசாலை சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் பூரண தயா நெறியை நம் கருணை வள்ளலாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் உள்ள அம்பரத்தில் தன்மயமாக தோற்றுவித்து எங்கும் பொங்கும் கருணை பிரகாசம் எங்கும் தங்கி விளங்கச் செய்தனர். நம் வள்ளற் பிரானின் ஆன்ம ஆகாசத்தில் உதயமாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி அந்த அருட்பெருஞ்சோதி சூரியன் முன்னும் பின்னும் என்றும் மிளிர்வது என்று அறியப்பட வேண்டும். அது சுயம்புவாக எப்போதும் இருப்பது, அதாவது கால தேசம் கடந்தது அந்த அருட்பெருஞ்சோதியாய் இயற்கை உண்மை இறைவன். இத்திருவருள் உணர்ச்சியால் குறிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க தோற்ற காலம் 1867 பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தினம் உதய காலம் ரிஷப லக்கினமாகவும் குருவாரமாகவும் பொருந்தி இருந்தது. அன்றைக்குத்தான் வள்ளல் பெருமான் அங்கே வடலூரிலே சத்திய தர்மசாலையை துவங்கினார்கள். இங்கு திருவருள் மாட்சி எப்படி விளங்குகிறது என்றால், பிரபவ ஆண்டு என்பது நம் தமிழ் வருட கணக்கில் முதலில் குறிக்கப்படுவது. வைகாசி மாதம் அல்லது ரிஷப திங்கள் என்பது அருள் அறிவை குறிக்கும். இந்த வைகாசி மாதம் அருள் அறிவை குறிக்கும். அதாவது ரிஷபம் அருள் சக்தி, திங்கள் மதி அல்லது அறிவு. அதான் ரிஷப மாதம் வைகாசி மாதம் என்பது அருள் சக்தி அறிவு நிறைந்த மாதம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இந்த வைகாசி மாதத்தில் பால் குடமும்
முருகன் ஆலயங்கள்ல விசேஷமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அருள் அறிவு, அருள் அமுத சக்தி மனிதனுடைய மூளை நடுத்தளத்திலிருந்து பொங்கி பிரகாரமா வர வேண்டும். வரும் அன்றைய வைகாசி பௌர்ணமி அன்றைக்கு மனிதனுடைய மூளை நடுத்தளத்திலிருந்து அமுத அருள் அறிவு பொங்கி வழியும். அதை உணர்ந்து அவன் பூரண ஞானம் பெற்று உடம்பையே அழியாத சுத்த தேகமாக, அறிவை பிரணவ தேகமாக, ஆன்மாவை ஞான தேகமாக எப்போதும் பெற்று நிலைத்து வாழலாம் என்பதுதான் வள்ளலாருடைய அனுபவபூர்வமான அவருடைய வாழ்க்கை முறை, சமரச சுத்த சன்மார்க்க சித்தாந்தமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர் அந்த தமிழ் முதல் வருடமாகிய வைகாசி 11 அன்றைக்கு, அதுவும் 11 என்பது அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. மேல் 11ஆம் தினம் நம் அருட்பெரும்பதி நம்மில் ஒன்றும்படி இணைந்த தினமாக உள்ளது. அதான் 11 என்பது 10 இருக்கின்றது. அந்த 10 ஆகிய ஆன்மாவில் ஒன்றாகிய இறைவன் ஒன்றியே இருக்கின்றார். தமிழ்ல 10 என்ற எண்ணை எழுதினீங்கன்னா யானா மாதிரி போடுவாங்க. அது 10 என்ற எண் தமிழ் ஞான விசாரத்துல ஆன்மாவை குறிக்கும். 10ன்னு ஆன்மா. அந்த 10 ஆகிய நம்முடைய ஆன்மாவில் ஒன்றாகிய இறைவன் ஒன்றியே இருக்கிறார். அதான் 11 ஏகாதசி என்று சொல்வார்கள். ஏகாதசி ஆகிய அன்றைக்கு அந்த 11வது தேதியாக நமக்கு விளங்கி இருக்கின்றது. அதனால நம் தமிழ் பிரணவம் எழுத்து தான் 11வது உயிராய் நின்று அருள் என்னும் பொருள் வழங்குவதாக இருக்கின்றது. அதனால்தான் பிரபவ வருஷம் இது 1867. ஆதலால் இப்பொழுது 157 ஆண்டுகள் முடிந்து 158வது ஆண்டு தொடக்கம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. அந்த வைகாசி 11 இப்பொழுது இந்த சாலை சகாப்தம் 157 ஆண்டுகள் நிறைவு பெற்று 158வது ஆண்டை விழாவாக வருகின்ற மே மாதம் 23ஆம் தேதி வைகாசி மாதம் 11ஆம் தேதி வடலூரில் அந்த சாலை சகாப்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த வைகாசி மாதம் 11ஆம் தேதி அந்த சாலை சகாப்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்குத்தான் வள்ளல் பெருமான் அந்த காலத்தில் 1867 பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி முதல்ல அங்கே வடலூர் திருத்தலத்தில் அந்த அந்த ஊர் மக்கள் கொடுத்த அந்த நிலப்பரப்பில் தான் அதை உண்டாக்கினார்கள். வள்ளல் பெருமானுக்கு ஒரு 100 ஏக்கர்களுக்கு மேலே அன்றைக்கு இருந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை வள்ளல் பெருமான் பேருக்கே பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள், வெள்ளையர் ஆட்சி இருந்த காலத்திலேயே. அதில் தான் முதல்ல அவர் கோயில் கட்டவில்லை. முதல்ல சத்திய தர்மசாலையை தான் கட்டுறார். அதுவும் எப்படி கட்டுறாருன்னா, கட்டடம் கட்டுவதற்கு கால்கோள் விழாவும் அந்த அன்னம் பாலிக்கின்ற தர்மம் நடைபெறக்கூடிய நாளுமாக ரெண்டுமே ஒரே. முதல்ல ஒரு பெரிய கூரை கொட்டகையை போட்டு அன்றைக்கு கூழ் வார்க்கக்கூடிய அன்ன தர்மசாலையும் அந்த கட்டடத்திற்குரிய கால்கோள் விழாவும் அன்றைக்கே ஆரம்பித்தார்கள். ரெண்டும் ஒரே நாளில் உண்டாக்கப்பட்டது. அதனால அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த சத்திய தர்மசாலை இன்றைக்கு வரைக்கும் அது இயல்பாகவே நடைபெற்று கொண்டிருக்க. அன்றைக்கு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த தர்மசாலைக்கு வேண்டிய உணவு தயாரிப்பதற்கு வேண்டிய பொருள், தானியங்கள், மற்ற எரிபொருள்கள், மற்ற எல்லாமே இதுவரைக்கும் யாருமே இதுவரைக்கும் விலைக்கு வாங்கியதே கிடையாது என்று அங்கே சாலையிலே எழுதி போட்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதற்கான பொருள் யாரும் விலைக்கு வாங்கினது கிடையாது. அன்பர்கள், பக்தர்கள், ஜீவகாரணியம் மிக்க அருள் செல்வர்கள் கொடுக்கின்ற தானியங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், அந்த விறகு மற்றும் எல்லாமே வண்டியாக மூடையாக கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படி அந்த சத்திய தர்மசாலைக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் இன்றைக்கு வரைக்கும் அன்பர்களாலும் பக்தர்களாலும் வள்ளல் பெருமானுடைய அடியவர்களாலும் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி
அப்படி பிரபவ என்பது அதான் சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கிறது. பிற என்றால் தெய்வத்தன்மை பொருந்திய அல்லது அருள் தன்மை பொருந்திய என்று பொருள். பவன்னா பிறப்பு, பிற என்றால் தெய்வத்தன்மை அல்லது அருள் தன்மை, பவ என்றால் பிறப்பு, அருள் தன்மை பொருந்திய பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அன்னைக்கு பிரபவ வருஷம் வைகாசி மாதத்துல, வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்று சொல்லப்படும். அந்த ரிஷபமும் காளை வாகனம், சிவனுக்குரிய வாகனம் என்று சொல்வார்கள். அந்த காளையை தர்ம விடை என்று சொல்வார்கள். காளை வாகனத்தை தர்ம விடை என்று சொல்வார்கள். அதாவது தர்மத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடியதுதான் காளை வாகனம் என்று சொல்லப்படும். அதனால்தான் சிவபெருமானும் நம்முடைய முன்னோர்கள் சிவபெருமானை அந்த காளை வாகனத்தின் மேல தர்மத்தின் மேல் இறைவன் எழுந்தருளுகிறார் என்பதன் அடையாளம். சிவபெருமான் காளை வாகனத்தில் எழுந்து வரலான்னா ஏதோ சிவபெருமான் ஒரு மனித ரூபத்துல ஒரு காளை வாகனத்துல வந்துகிட்டு இருப்பாருன்னு நம்ம கற்பனையா நினைக்கிறோம். அது தத்துவ மூர்த்தி வடிவம். அந்த ரிஷப வாகனம் அல்லது காளை வாகனமானது தர்மத்தை குறிப்பது. அந்த தர்ம சொரூபத்தின் மீது எல்லாம் வல்ல அந்த சச்சிதானந்தமாகிய சிவமாகிய அருட்பெருஞ்சோதி ஆகிய பரம்பொருள் எழுந்தருளுகிறார் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பொருள். அப்படி பொருள் உணர்ந்து உண்மை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் விரும்பினார். அதனால்தான் சமய மதங்களில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளையும் தெய்வ மூர்த்திகளையும் அந்த திருத்தலங்களையும் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம், அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாக எடுத்து காட்டினார்கள். ஆனால் அதை யாருமே விரும்பி கொள்ளவில்லை. என்ன இவர் யாருமே சொல்லாதான் சொல்கிறார் என்று சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அதனுடைய உண்மையெல்லாம் உலகம் அறிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு தெய்வ தத்துவமும் ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு பொருளும் அருள் விளக்கத்தை மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அருள் விளக்கத்தை தான் குறிப்பதாக அடையாள குறியீடுகளாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இறை உண்மையை உணர்ந்து நம்முடைய ஆத்மாவின் உண்மையை உணர்ந்து ஜீவகாரணியத்தோடு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான் அந்த எல்லா சமய மதங்களினுடைய அடிப்படை உண்மை. எல்லா சமய மதங்களில் இருக்கக்கூடிய தெய்வ தத்துவ மூர்த்திகள், திருத்தலங்கள், தீர்த்தங்கள், இன்னும் திருவிழாக்கள், நடைமுறைகள் எல்லாமே இதை வைத்துதான் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பொதுவாக அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வள்ளல் பெருமான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தயவு நெறியினுடைய உண்மை தெரியும். ஆகையினால அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளால அந்த பிரபவ வருஷம் வைகாசி மாதம் அந்த 1867ஆம் ஆண்டுல அந்த சத்திய தர்ம சாலையை துவக்கினார்கள். அந்த நாளை வைத்துதான் சாலை சகாப்த தினமாக சன்மார்க்க சங்கத்தார்கள் எல்லாம் வருஷம் வருஷம் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு 157 ஆண்டுகள் கடந்து 158வது சாலை சகாப்த தினமாக கொண்டாடப்படுகின்றது. வருகின்ற 23 மே மாதம் 2024 இந்த வைகாசி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வள்ளல் பெருமான் ஆரம்பித்த போது அவர் வியாழக்கிழமை என்று ஆரம்பித்திருக்கிறார். அந்த அன்னைக்கு பிரப வருஷம் அந்த 1867 வந்த வைகாசி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு வாரமாக இருந்திருக்கிறது. ரிஷப லக்னத்துல, அதுவும் பாருங்க, ரிஷப லக்னம் என்பது தர்மத்தினுடைய உயிர், தர்ம உயிர் விளங்கக்கூடிய நாள்ல தான் அவர் தொடங்கி இருக்கின்றார். அன்றைக்கு குரு வாரமாகவும் இருந்திருக்கிறது, இறைவனுடைய குருவருள் கிடைப்பதாகவும் இருந்திருக்கிறது. அவ்வளவு பொருத்தமான ஒரு நல்ல நாள்ல வந்த வள்ளல் பெருமான் புறத்தில் தத்துவத்திற்கும் பொருந்தியும் இறைவனுடைய உண்மையை விளக்கும் முகமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11ஆம் தினம் அருள் பொருத்தம் அளிப்பதாயிற்று. மேலும் இந்த தினம் குருவாரமாய் அமைந்து, அதான் வியாழக்கிழமையாய் அமைந்து, நாம் சாம்புனத பொன்னார் மேனியனாகிய சுத்த சிவபதியை உணர்த்துவதாம் என்க. அதான் பொன்மயமான பொன்னார் மேனியனாகிய சுத்த சிவபதியாகிய அருட்பெருஞ்சோதியை உணர்த்துவதற்காகத்தான் குருவாரத்திலையும் அது உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்றார். மேலும் பிறவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தினம் குருவாரம் ரிஷவ லக்ன உதய காலமே
வள்ளல் பெருமான் ஏற்படுத்திய நம் சமரச சுத்த சன்மார்க்க உதய காலமாக திருவருளால் வழங்கப்பட்டது என்று சத்திய ஞானத்தால் அறியப்படுகின்றது. மேற்குறித்த அருள் உதய காலத்தில் நமது சத்திய ஞான தர்மசாலை தொடங்கப்பட்டது. அப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றிய விளம்பரம் வெளியாக்கப்பட்டது. ஜீவகாருண்யத்தினுடைய முக்கிய லட்சியம் யாதெனில், எந்த வகையாலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகிற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. அத பசியினுடைய கொடுமையை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமான் அதில் எடுத்து சொல்கின்றார். நம் தயாபரராகிய அருட்பெருஞ்சோதி கடவுள் நம்மை இந்த ஜீவ தேகத்தில் வருவித்து ஜீவ சக்தியை விளக்கும் பசி என்னும் மாயா உணர்ச்சியை வழங்கியுள்ளார். இந்த பசியை தணிப்பதற்கு உணவு அவசியமாக இருக்கின்றது. இந்த உணவுக்காக ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. பசி அதிகரிக்கும் பொழுது ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் அறிவு மயங்குகின்றது. அந்த அறிவு மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் அறிவு மறைபடுகின்றது. முகம் புலர்ந்து போகின்றது. உச்சி வெதும்புகின்றது. பிரமந்திரம் அடைபடுகின்றது. காது கும் என்று செவிடுபடுகின்றது. பசி வந்துருச்சுன்னா கண் பஞ்சடைந்து எரிந்து நீர் உலர்ந்து குளிர்ந்து போகின்றது. நாசி அலன்று கலை மாறி பெருமூச்சு விடுகின்றது. நாக்கு நீர் உலர்ந்து தடிப்பேறுகின்றது. மெய் முழுதும் கருகி சக்தியற்று ஸ்மரணை கெடுகின்றது. உணர்வு கெடுகின்றது. கைகளும் கால்களும் சோர்ந்து தடுமாறுகின்றன. மலசலவழி வெதும்பி வேறுபடுகின்றன. உரோமம் வெடிக்கின்றன. பற்கள் கருகி தளர்கின்றன. இரத்தமும் ஜலமும் சுவருகின்றன. சுக்கிலம் தன்மை மாறி வரலுகிறது. எலும்புகள் குலைந்து பூட்டுகள் மூட்டுகள் கட்டுவிட்டு நோக்காடு உண்டாகிறது. வயிறு பகீர் என்கின்றது. உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் தோன்றுகின்றன. இவ்வளவும் பசியினால் வரக்கூடிய அவத்தைகளாக ஏக காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டாகின்றன. அதனாலதான் பசியினுடைய கொடுமை இவ்வளவு கொடுமையானது என்று வள்ளல் பெருமான் தான் எழுதி அருளியுள்ள ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல்ல இன்னும் விரிவாக சிறப்பாக அவர்கள் விவரித்துள்ளார்கள். இது எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கிறது. எல்லா மனிதருக்கும் இது பொதுவானது. இந்த பசி கொடுமை அவ்வளவு கொடுமையானது. இந்த பசி அவத்தைகள் இதனால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது மனிதனிடத்துல அறிவு உணர்வு தத்துவங்கள் எல்லாம் தழைத்து கடவுள் விளக்கமும் ஜீவ விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் மகிழ்ச்சி வெளிப்படுகின்றன. ஆகையால் எந்த வகையிலும் ஆதாரமற்ற ஏழைகளுக்கு ஜீவ தயையோடு ஆகாரம் அளித்து உயிர் விளங்க செய்வது அவசியமாகும். ஆகையினால பசித்த ஜீவர்களுக்கு தயையோடு ஆகாரம் வழங்கிடும் போது நம்மில் அமைந்த தயா தத்துவமாகிய கடவுள் சக்தியே சிறிது வெளியில் காரியப்படுகின்றது. இப்படி தயா ஒழுக்கத்தில் நின்று சதா பணியாற்ற கடவுள் தயவு உணர்ச்சி திருவருள் சக்தி நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது. ஆதலால் இந்த தயா ஒழுக்கத்தில் சிறந்த பசிப்பிணியாற்றும் அருட்பெரும் தொண்டிற்கு இடமாக ஏற்பட்டது நம் வடலூர் சத்திய தர்மசாலை முதல் நிலையமாகும். இதில் மேற்படி பசி ஆற்றும் தொண்டை அந்த பசி ஆற்றுகின்ற அந்த தொண்டு செயலை குறித்து நம் வள்ளல் பெருமான் குறிப்பிட்டதாவது என்னவென்றால், நம் சத்திய தர்மசாலையில் சதா அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அருளானை இட்டார்கள். புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அங்கே எப்போதும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உணவு தயாராகி கொண்டே இருக்க வேண்டும். வருகின்ற பசித்த ஜீவர்களுக்கெல்லாம் ஏழை எளியோருக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதுபோலதான் அந்த சத்திய தர்மசாலை இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் ஏற்றி வைத்த அந்த நெருப்பு அணையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது அது உலகத்திலே சிறப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய அணையா அடுப்பு என்று அது போற்றப்படுகின்றது. அதாவது சத்திய தர்மசாலையில் எந்த நேரத்திலும் ஏழை முதலியோருக்கு அன்னமளித்தல் வேண்டும் என்பதான். அதனாலதான் அந்த அடுப்பு எப்போதுமே சதா புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சமையல் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். வரும்
ஏழை எளியோர்களுக்கு, பசித்த ஜீவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த பசியாற்றும் பணியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பூரணம் பெறுகின்றது. அதாவது ஜீவர்களுக்கு பசி, தாகம், கொலை, பிணி, பயம், துன்பம், இச்சை முதலியவையால் அவத்தைகள், அதாவது துன்பங்கள் மனிதர்களுக்கு, ஜீவர்களுக்கு ஏற்படுகிறது. எதனால் என்றால் பசியினால, தாகத்தினால, கொலையினால, பிணியினால, பயத்தினால, துன்பத்தினால, இச்சை முதலியவற்றாலும் மனித உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. அதை ஜீவ தயையால் இவைகளை முற்றும் நீக்கி இன்பம் உண்டு பண்ணுவதே பூரண ஜீவகாருண்யமாய் இருக்கின்றது. ஆகையினால இங்கு பசியை பற்றி இவ்வளவு முக்கியமாக கொண்டு தர்மசாலையை நிலைபெறுத்தி அன்னதானம் செய்து ஓங்கும்படி செய்தது எதனால் என்று அறியும் பட்சத்தில், பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உயிர் விளங்கச் செய்து ஜீவ தயையை வளர்த்து கொள்ளும் ஒருவன் நீர் விடாய், அதாவது தண்ணீர் தாகம் கொண்டு அல்லலுறும் ஒரு ஜீவனுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்து தாகம் தணித்து சாந்தி அடைய செய்வது எளிதாம். அன்றியும் தாகத்திற்கு வேண்டிய தண்ணீர் லேசிலே எங்கும் கிடைக்க பெறும் வண்ணம் கடவுளே ஏரி, குளம், ஆறு, ஊற்று நீர் முதலிய நீர்நிலைகளை ஏராளமாக அமைத்து கொடுத்திருக்கின்றபடியால் தாகத்தினால் ஓர் உயிர்க்கு ஆபத்து நேரிடுதல் ஏகதேசம்தான். மேலும் அன்னமிடுபவன், பிறருக்கு உணவு அளிப்பவன் தண்ணீர் கொடுக்காமல் இருப்பானா? ஆகையால் பசியாற்றும் தயா தொண்டில் தாகத்தை ஒழிக்கும் தயவு தொண்டும் கலந்து கொள்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கு மாறாக தண்ணீர் இன்றைக்கு விலைக்கு விற்கப்படுகிறது. தயவு தன்மை குறைந்து போயிருக்கின்றது. பசியாற்றும் தயாளன் பிற உயிரை விளங்கச் செய்வதற்கு என்றோ இரக்கத்துடன் அன்னமளித்து இன்புறச் செய்கின்றான். இந்த தயாளன் உயிர் விளங்கச் செய்வதே அன்றி கொலை ஆகிய உயிரை மறைத்து உயிரை கொன்று கஷ்ட நஷ்டத்தை உண்டு பண்ணும் கொடுந்தொழில் புரிய எங்கனம் இசைவான்? ஒரு காலம் இசைய மாட்டான். அன்றியும் ஒருவன் ஒரு ஜீவனை கொலை செய்யும் போது அதனுடைய சரீரத்திலிருந்து ஜீவசக்தி முற்றிலும் வெளிக்கிளம்புகிறது. அத்தோடு அதற்கு உள்ளீடாயிருந்த கடவுள் சக்தியும் மறைபடுகின்றது. மேலும் கொலை செய்தவனுடைய உள்ளத்தில் இருக்கும் கடவுள் சக்தி ஆகிய திருவருளும் கொஞ்சமும் விளக்கமில்லாமல் விளங்காமல் மங்குகின்றது. திருவருள் விளக்கம் குறைய மற்ற எல்லா ஆபத்துகளும் அந்த கொலை செய்தவனுக்கு உண்டாகின்றது. ஆதலால் அருள் நெறி செல்வோன் ஒரு காலம் கொலை செய்யற்கு இசையான். இக்கொல்லா விரதத்தை கை கொண்டு பசியாற்றும் உயிர் காக்கும் செய்கையால் உண்மை நெறி ஒழுக்கமாகிய தயா ஒழுக்க நெறியில் ஓங்குவோன் திருவருள் அடைவால் சகல நன்மையும் இரவா வரமும் பெற்று இன்புறுவான். ஆகையினாலதான் உயிர்களை கொலை செய்து அந்த இறந்த உயிர்களின் இறைச்சி, மாமிசம், முட்டை போன்றவற்றை உண்ணக்கூடாது என்று ஆதியிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் திருவள்ளுவரிலிருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் சொல்லி இருப்பது அதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேற் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. கொல்லா நெறியை கடைபிடித்து வாழக்கூடிய நல்லோர்கள் வாழ்நாள் மேல கூற்றுவன் அவர்களுடைய உயிர்களை எடுக்க மாட்டான் என்று சொல்கிறார். அதற்கு சாட்சி வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று இருக்கின்றார். அந்த குறளுக்கு சாட்சி வள்ளலார். இன்னொரு குறள் சொல்றார், மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அதனால உயிர்களை ஓம்பி உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் உயிர்களை கொல்ல மாட்டான். அந்த கொன்ற உயிர்களினுடைய இறைச்சி, மாமிசம், முட்டை இவைகளை உண்ணவே மாட்டான். அவனுக்கு அப்படிப்பட்ட இரக்கமுடைய மனிதனுக்கு அஞ்சும்படியாக எந்த ஒரு தீமையான செயல்களும் வினையும் வராது என்று திருக்குறளே கூறுகிறது. அதனால திருக்குறளே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. திருக்குறளை எல்லோரும் திருக்குறள் திருக்குறள் என்று சொல்றோம். இந்த குறள்களை எல்லாம் யாருமே எடுத்து சிந்திப்பதில்லை, பேசுவதில்லை. செய்தி அளவிலாவது யாருக்காவது சொல்வது. இப்ப நம்ம எல்லாமே செய்தி அளவில் தான் சொல்றோம். இதை கேட்டு இரக்கமுடைய
மனிதர்களில் யாரோ ஒரு சிலர் இந்த அருள் நெறியை கடைபிடிப்பார்கள். அதனால்தான் திருக்குறள்ல கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று தேவர் திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பசியாற்றும் காருண்ய வழிபாட்டில் கொலை தவிர்க்கும் குருவொருள் வழிபாடும் குலவி நிற்கின்றது. அதனால் நமக்கு குருவொருள் வேண்டும் என்றால் கொலை செய்தல் கூடாது, கொலை வழியால் வந்த அந்த கொடிய மாமிசம் உண்ணக்கூடாது, அறிவை கொலை செய்யக்கூடிய மதுவும் அருந்தக்கூடாது என்பதும் அருள் நெறிக்கு உரியதாக இருக்கின்றது. ஆகையினாலதான் வள்ளல் பெருமான் இந்த கொள்கையெல்லாம் சிறப்பாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் வடலூர்ல சத்திய தர்மசாலை ஆரம்பித்தார்கள். அதனாலதான் திருவள்ளுவர் பெருமானும் கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றும் கூறி வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு குறள்ல கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லா நெறியை கடைபிடிக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லா உயிர்களினுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தி நன்மையே செய்யும் என்பது அர்த்தம். அதே போல உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு எல்லா உயிர்களில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியில் இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தியானது அவர்களுக்கு கேடை விளைவித்து விடும் என்பது அதனுடைய உட்பொருளாகவும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலதான் மனிதன் கொலை தவிர்த்து ஜீவகாரணியத்தோடு வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிக்கு அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள். இப்ப வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறியை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவன் நிரந்தரமாக நித்திய விரதமாக ஆயுள் முழுவதும் உயிர்கொலை செய்யக்கூடாது, கொடிய வன்புலால் உண்ணக்கூடாது, கொடிய மதுவும் அருந்தக்கூடாது என்ற கொள்கையை லட்சியமாய் கொண்டு வாழ வேண்டும். லட்சியமா கொண்டு வாழணும். சும்மா ஏதோ 4 நாளைக்கு விரதம் இருக்க, 40 நாளைக்கு விரதம் இருக்கெல்லாம் வள்ளலார்ட்ட செல்லுபடி ஆகாது. ஆயுள் முழுவதும் அந்த கொல்லா விரதத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அதான் வள்ளலார் சொல்வார், கொல்லா விரதம் கொண்டோரை நல்லோர் மற்ற அல்லாதோர் யாரோ அறியேன் பராபரமே என்று நம்முடைய தாய்மான சுவாமிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையினால புலால் உண்ணாமை தானாகவே விளங்கும். ஐயா ஐயா ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. ஏதோ சொன்னீங்க அதாங்க. சரி, ஆகையினால இக்கொல்லாமை கொல்லப்படும் போது புலால் உண்ணாமை தானாகவே விளங்குகிறது. புலால் உண்ணுவதால் கொலை தொழிலும் அதனால் பேர் ஆபத்தும் பெரும் பிணிகளும் தோன்றி ஒருவருக்கு இறப்பை விளைவிக்கும் என்று அறிய வேண்டும். ஆதலால் புலை ஒழித்து கொலை தவிர்த்து ஜீவ தயை உடையவர்களாகி திருவருள் அடைந்து உய்ய வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானுடைய திருவருள் நோக்கமாக இருக்கின்றது. இதற்கு மேல் ஜீவகாரணியமுடையவன் பிறருக்கு உண்டாகும் பிணி, அதாவது நோய், பயம், கவலை, துன்பம், இச்சை முதலியவளை கண்ணுற்றும் அறிந்தும் சும்மா இருக்க மாட்டான். அதாவது இரக்கமுடைய ஒரு ஜீவகாரணியமுடைய மனிதன் மற்ற மனிதர்கள் படக்கூடிய பசி, நோய், பயம், கவலை, மற்ற துன்பங்கள், பேராபத்துகள், விபத்துகள் இவற்றினால் அவன் படக்கூடிய துன்பத்தை கண்டு அவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அவனால் முடிந்த உதவியை செய்வான். அந்த ஜீவகாரணியமுடைய இரக்கமுடைய நல்ல மனிதன். அதனால அப்படி அந்த மனிதன் அறிந்தும் சும்மா இருக்க மாட்டான். எவ்வித முயற்சியாலும் தந்திரங்களாலும் தன்னுடைய சக்தி அளவுக்கு அந்த ஜீவர்களுக்கு உண்டாகும் அல்லல்களை ஒழித்து ஆனந்த முறை செய்வான் என்று அறிய வேண்டும். ஆகவே பசியை தவிர்த்து உயிர் விளக்கமும் கடவுள் விளக்கமும் நலமுறை திகழச் செய்யும் நற்காருண்ய பணியே பூரண உண்மை நெறி ஒழுக்கமாகிய தயா ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக நிற்பதால் தான் வடலூரில் நம் வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலையில் அன்னதானத்தை பிரதானமாக என்று விளங்கும்படி ஆக்ஞை செய்யப்பட்டதென்று அறிய வேண்டும். ஆகையினால சத்திய தர்மசாலையில் பூரண உண்மை நெறி ஒழுக்கமாகிய தயா ஒழுக்கம் தடைபடாது துலங்கி இன்றைக்கு வரைக்கும் மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால அன்னதானமும் சர்வ ஜீவ தயா ஒழுக்கத்தையும் வள்ளல் பெருமான் பிரகடனம் செய்தார்கள் அன்றைக்கு.
உண்மை நெறி ஒழுக்கத்தில், அந்த தயா ஒழுக்கத்தில் பசியாற்றும் பெருந்தொன்றே பிரதானமாக இருக்கின்றது. ஆனால் நம் பிரபஞ்சத்தின் கண் உள்ள எல்லா சர அசர அல்லாது அசையும் அசையாத உயிர்களின் பசி அறிந்து அவைகளுக்கு வேண்டும் ஆகாரம் அளித்து பசி போக்கி உயிர் விளக்கம் செய்வது என்பது மனிதர்களால் கூடாத காரியம். ஆனால் நாம் இப்போது இந்த சிறிய மனித தேகத்தில் இருந்து கொண்டு அந்த பெரிய காரியத்தை செய்ய முடியாதுதான். ஆனால் நம்முடைய சர்வ ஜீவ தயாபரராகிய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை இந்த மனித தேகத்தில் வருவித்து உண்மை நெறி ஒழுக்கமாம் தயா ஒழுக்கம் விளங்கற்கு காரணமாய் ஆகாரத்தை குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படி நியதி செய்துள்ளார். இறைவனே அந்த பசியை மனித உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும் பசியை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்க்கும்படி அந்த உபகார சக்தியை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதான் இறைவனுடைய நியதியாக இருக்கின்றது. மற்ற ஜீவர்கள் விஷயத்தில் நம் தயாநிதியாகிய இறைவன் தம் திருவருள் சக்தியை கொண்டு அருள் நியதி ஆகாரம் வழங்குகின்றார். மற்ற விலங்குகள், பறவைகள் அவைகளுக்கெல்லாம் இறைவனே நியதி ஆகாரமா எங்காவது இயற்கையாக கிடைக்கும்படி செய்து விடுகின்றார். மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மனிதர்கள் அந்த உயிர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை மனிதர்களுக்கு இருக்கின்றது. மற்ற ஜீவர்கள் விஷயத்தில் நம் தயாநிதியாகிய இறைவன் தம் திருவருள் சக்தியை கொண்டு அருள் நியதி ஆகாரம் வழங்குகிறார். ஆகையால் நாம் அவைகளின் பசியை குறித்து அதிகம் கவலை கொள்ள வேண்டுவதில்லை. ஆயினும் அவைகளுக்கும் பசி உண்டாகுமானால் உயிர் உலக்கம் குன்றி சோர்ந்து வருந்துமே, அல்லல் படுமே என்று அறிந்து இரக்கத்தோடு அருள் சன்னதியில் விண்ணப்பம் செய்து கொள்ளுதல் வேண்டும். பின்பு மனிதருடைய பசியை நேர்ந்த மட்டில் தணிப்பதும் நம் பிரயோஜனத்தை குறித்து வளர்க்கும் ஆடு மாடு மரம் செடி கொடி முதலிய உயிர்களுக்கும் தண்ணீர் முதலிய ஆகாரங்களை வழங்குதலும் நம் தரத்திற்கு தகுந்த மாதிரி தயா நன்முயற்சியால் செய்தல் வேண்டும். மேற்படி உண்மை நெறி ஒழுக்க தயா ஒழுக்க நன்முயற்சியில் பயில நம்மில் கடவுளுடைய அருள் அறிவு பெருகுகின்றது. ஏனென்றால் இறைவன் மனிதனுடைய அறிவுல தான் இறைவன் விளங்குகிறார். அதான் ஞான உருவாளா என்று வள்ளல் பெருமான் இறைவனை போற்றுகிறார். அதனாலதான் இறைவனை வழிபாடு செய்வது கருத்தினால் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும் என்று சொல்கின்றார். அதான் மனிதனுக்கு அருள் அறிவு வருதல் வேண்டும். அருள் அறிவு இல்லாத போதுதான் அவன் அகங்காரம் உடையவனாக தடிப்பேறிய மனத்தோடு செய்யக்கூடாத செயல்களாம் செய்து அவன் துன்பத்தை விலக்கி வாங்கி கொண்டு அல்லல் படுகிறதை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இந்த தெய்வ அருட்ஜோதி சக்தி நம் மனோ வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனம் பேசுகின்ற அந்த வாக்கியம், நம்முடைய உடல் செயல் ஆகிய மனோ வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலும் முழுவதும் நிரம்பி அருட்பெருஞ்சோதி கடவுள் தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆகையினால நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த பசி நீக்குகின்ற பெரும் அந்த இரக்க செயலை செய்யும் பொழுது இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி கடவுளுடைய தன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு அறிவில் விளங்கும்படி இறைவன் செய்து விடுகிறார் என்று சொல்கின்றார். அப்பொழுது நம்முடைய தேகம் அருள் ஜோதி மயமாய் உறக்கமற்ற நித்தியத்துவம் எய்துகின்றது. அதனால் அந்த சக்தி பெருகி பெருகி இந்த அழியக்கூடிய தேகமே அழியாத அருள் ஜோதி மயமாக தேகமாக பசி தாகமற்ற நித்திய அமுதம் நிரம்பிய உடம்பாக மாறிவிடுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். தான் அதை பெற்றுக்கொண்டுதான் சொல்லி இருக்கிறார். கடவுள் பூரணத்தன்மை நம்மில் விளங்கும் போது அவருடைய சர்வ வியாபக தன்மையால் நாமும் எல்லா ஜீவர்களை அடைந்து சர்வ ஜீவதயா ஒழுக்கத்தை விளங்க செய்யலாம். இப்பொழுது வள்ளல் பெருமான் அப்படித்தான் சர்வ அருள் விளக்கத்தால் எல்லா ஜீவர்களையும் அடைந்து அவர்களுக்கு வேண்டியவர்களை இறைவனுடைய அருளால் புரிந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அவர் செய்யக்கூடிய அருள் ஐந்தொழில் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அவர் இறைவனிடத்துல வேண்டி பெற்று கொண்டார். அதாவது உலகம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் ஐந்தொழிலும் புரிதல் வேண்டும் என்று இறைவனிடத்துல வள்ளல் பெருமான் வேண்டுகை செய்கிறார்.
உலகத்துல 5 தொழில், அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்று சொல்லக்கூடிய புற ஐந்தொழிலும், அதுபோக மனித உயிரில் வந்து அக அணு இறை அனுபவத்தை பெற்று பூரணமாக நித்தியமாக வாழக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய முத்தைய சித்தி பேரின்ப சித்தி பெருவாழ்வை தரக்கூடிய அந்த ஞானம் படைத்தலாகிய ஐந்தொழிலும் செய்ய வேண்டும், அதற்கான ஆற்றலை எனக்கு தர வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டிக் கொள்கின்றார். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த பெரும் காரியத்தை பெரும் நிலையிலிருந்து அந்த காரியத்தை அவர் இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றார். ஆகவே மனிதர்களாகிய நாம் பெரும் தயா நெறியை அடைவதற்காகவே அதன் கருப்பொருளாய் விளங்கும் சத்திய தர்மசாலை அருட்பெருஞ்சோதி உதய காலத்தில் திருவருள் ஆக்கியால், அதாவது திருவருள் அருள் ஆணையினால வடலூர்ல 1867 பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி குருவாரம் ரிஷப லக்னத்தில் அன்றைக்கு 11ஆம் தேதி சிறப்பாக தோற்றுவிக்கப்பட்டு இன்று வரை அந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க ஆதார பீடமாக இன்னைக்கு வரைக்கும் அது சிறப்பாக நடந்து வருகின்றது. வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒரு மாபெரும் ஆற்றலாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் வள்ளலாருடைய 201வது நூற்றாண்டு விழாவையும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சத்திய தர்மசாலை சாலை சகாப்த நாளைத்தான் நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அப்படி வள்ளல் பெருமான் அந்த சாலை சகாப்த நாளில் வந்து பாடிய பாடல்கள் ஏராளமான பாடல்கள். அதில் ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, காலையிலே என்றனைக்கே கிடைத்த பெரும்பொருளே, களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே, சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்து என்னரசே, என் மாலை தாளில் அணிந்தருளே. அதான் சொல்றார், மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்று அற்புதமாக இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தர்மசாலையிலே என்றால் தர்மம், ஒருவன் வந்து ஜீவகாருண்யமுடையவனாய் கொல்லாமை, புலால் உண்ணாமை, மது அருந்தாமையை உயிர் கொள்கையாக, லட்சிய கொள்கையாக, குருவருள் கொள்கையாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு தன்னுடைய தன்னுடைய சக்தியின் அளவுக்கு பசித்த ஜீவர்களுக்கும் மற்ற உதவிகளும் செய்து வரும் பொழுது அவனுக்கு வந்து முற்பிறவியில செய்யக்கூடிய புண்ணியம், இந்த பிறவில செய்யக்கூடிய புண்ணியம் ஒருமை தவத்தினால, அதாவது பேராற்றல் மிக்க தவத்தினால் பெறக்கூடிய பெரும் பயனாகிய அந்த தவ வலிமை எல்லாமே இந்த ஜீவகாரணியமாகிய பசி நீக்குதலாகிய நோய் தவிர்த்தலாகிய பிறருக்கு கல்வி கொடுத்தலாகிய அந்த 3 செயல்களினாலும் மனிதனுக்கு வந்து அவ்வளவு நன்மை கிடைத்துவிடும். அதற்கு ஆதாரமாகத்தான் வடலூர்ல அந்த சத்திய தர்மசாலையை வள்ளல் பெருமான் எல்லா மனிதர்களும் அறிந்து ஜீவகாரணிய பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அன்றைக்கு உண்டாக்கி வைத்தார்கள். வள்ளல் பெருமான் வெறும் தர்மசாலை மட்டும் உண்டாக்கவில்லை, அதை சத்திய தர்மசாலையை ஆரம்பித்தார்கள். சத்தியம் என்றால் உண்மை, மனம் வாக்கு காயத்தினாலேயே உண்மையாக இருந்து கொண்டு சத்தியமாகிய உண்மையாகிய இறைவனுடைய அருளை பெறுவதற்காக உண்டாக்கப்பட்டது. அங்க வெறும் உணவு மட்டும் கொடுக்கல. வள்ளலார் இருந்த காலத்துல அங்க வந்து மொழி அறிவு, அன்னைக்கு படிப்பு அறிவு இல்லாத மக்களுக்கு தமிழ் மொழி அறிவு, சமஸ்கிருத மொழி அறிவு, ஆங்கில மொழி அறிவு என்ற 3 மொழி அறிவும் பாடங்களை வந்து தன்னுடைய சீடர்களை வைத்து நடத்தினார்கள். அதுபோல சமரச வேத பாடசாலை, சத்திய கலா நிலையம் என்று சமரச சுத்த சன்மார்க்கத்தை பற்றிய விளக்கங்கள், இவைகளெல்லாம் ஆன்மாவை பற்றியும் கடவுள் உண்மையை பற்றியும் மனிதன் ஒழுக்கமாக நடுநிலையாக நீதி நெறி நடந்து வாழ்கின்ற முறையையும் எல்லா விஷயத்தையும் புகட்டி வந்தார்கள். வெறும் அன்னதானத்தை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு நான் இருக்கவில்லை வள்ளல் பெருமான். இவ்வளவு பெரும் காரியத்தை ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரும் காரியத்தை அந்த காலத்துல 1867 வெள்ளையர் ஆட்சி இருந்த காலத்துல, உலகத்துல மக்கள் பெரும் கஷ்டத்துல கிடந்த காலத்துல அவ்வளவு பெரிய வேலையை
அருள் அரசாட்சியாகவே வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளால அந்த அருள் அரசாட்சி வேலையை அன்றைக்கு தொடங்கியதுதான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் கூட வள்ளல் பெருமான் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகின்றது. வள்ளலாருடைய 200 நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நாடு முழுவதும் வள்ளலாரின் பேர் விளங்கும்படியாக கொண்டாட்டமும் செய்தார்கள். இவையெல்லாம் வள்ளல் பெருமானுடைய அருள் காரணமாகத்தான் நடந்து வருகிறது என்று நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது. இருந்தாலும் வள்ளல் பெருமானுடைய கொள்கையை உலகம் முழுவதும் பரப்புதல் வேண்டும். அவருடைய கொள்கை மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, எல்லோரும் ஜீவகாருண்யத்தோடு ஒருவருக்கொருவர் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி நாடு அண்டம் கடந்து எல்லாரும் என்னுயிர் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அகிலமாம் சகோதரத்துவத்தோடு எல்லோரும் ஒத்து வாழ வேண்டும் என்றுதான் வள்ளலார் வேண்டுகிறார். அதனாலதான் அவர் சொன்னார், ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் இதை பற்றி சிந்திக்கிறோம்னா அதான் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் வள்ளல் பெருமான் மூலமாக இறைவன் உண்டாக்கியது. அதான் ஒருமையில் ஓங்குதல். இந்த உலகமெல்லாம் ஒருமையில் ஓங்குதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஒருவர் தான் எல்லா வேற்றுமை தோற்ற பற்றையும் விளக்குகிறார். ஜாதி இனம் மொழி கட்சி எல்லா வேற்றுமை நீங்கி மாநிலம் நாடு எல்லா நீங்கி இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஓர் உயிர் ஆன்மாக்கள் ஒரே ஆன்மாக்கள் என்ற அகிலமாம் சகோதரத்துவம் உடையவர்களாய் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உடையவர்களாய் ஒருவருக்கொருவர் அன்பு தயை கொண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து எல்லோரும் போர் பஞ்சம் இல்லாமல் தீமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க ஆன்மநேய தயவு நெறியினுடைய மாபெரும் லட்சியமாக பிரகடனப்படுத்தப்பட்டது அன்றைக்கு வைகாசி 11 1867. அந்த ஒப்பற்ற நாள் தான் சாலை சகாப்த வருஷமாக போற்றப்படுகிறது. இதுவரை 157 ஆண்டுகள் அந்த சாலை சகாப்தம் கொண்டாடப்பட்டு இப்பொழுது 158வது சாலை சகாப்தம் கொண்டாடப்பட இருக்கின்றது. ஆகையினால அதைத்தான் நாம் இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய அந்த தனிப்பெரும் தயவை நினைத்து, அதான் வள்ளலார் தயவு என்ற இந்த அற்புதமான தயவு சேனல்ல அவரை நினைத்து அவர் உண்டாக்கிய அந்த சாலை சகாப்த தினத்தை தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். நமது அருட்பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு சிறு காலையிலேயே, அதாவது அரியா பருவத்தில் இருந்தபோதே, அது சிறு இளம் பிராவத்தில் குழந்தையாக இருந்தபோதே அருட்பெரும் பொருள் கிடைத்து விட்டது. ஆகையினால்தான் அவருக்கு பிற பொருள்களிடத்தில் நாட்டமே செல்லவில்லை. அருளையே பெரும் பொருளாக மதித்து கொண்டிருந்தார். இந்த அருள் பொருள் என்றும் குறையாதது. இவருக்கு வேண்டும் போதெல்லாம் நன்கு உதவி வந்ததாம். எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே இருந்தது அந்த அருட்பெரும் பொருள். உலகத்தினர் எத்தனை பேர் எவ்வளவு பொருளை பெற்றும் இழந்தும் துன்பம் இன்பம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் எல்லாமே நிலையில்லாமல் அழிந்து போய் கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் எல்லாரும் அருள் பொருளை பெற்று கொள்ளவில்லை. இளமையில் செல்வத்திலே வளர்ந்து முதுமையில் வறுமையில் வாடியவர்கள் எத்தனை பேர், பேதமை பருவத்தில் பெருஞ்செல்வம் படைத்ததனாலேயே கெட்டு பால்பட்டு போனவர்கள் எத்தனை பேர், அருள் செல்வம் பெற்றோர் அது கொண்டு மற்ற வேண்டத்தக்கனவெல்லாம் பெற முடியும் என்றும் அதனால் நன்மையே உண்டாகும் எனவும் அறிகின்றோம். ஆகையினால மனிதன் அருள் செல்வம் பெற்று கொள்ளுதல் வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள, பொருள் செல்வத்தை யாரு வேணுமானாலும் எந்த வழியினாலும் அடைந்து விடலாம். ஆனால் அருள் செல்வமாகிய தர்மத்தை நீதியை நடுநிலையை இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தை நன்னெறியிலிருந்து ஒழுக்கத்தோடு இருந்து இரக்கத்தோடு இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற எந்த தந்திர மந்திர எந்த முறையினாலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் பொருள் செல்வம் அடைந்தவர்களோ அது கொண்டு வேண்ட தகாதனவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு செய்ய தகாதனவற்றெல்லாம் சென்று அதனால் நன்மைக்கு பதில் தீமையை அடைந்து வருகின்றதை நாம் தினசரி பார்க்கின்றோம். நம் ராமலிங்க வள்ளல் பெருமான் சிறுபோதே பெற்றது அருட்பெரும் பொருள். அவருக்கு
எல்லா காலத்திலும் நலமே செய்வதாக இருந்தது. ஆகையால் அதனை முதற்கண் வைத்து போற்றியுள்ளார். அதான் அருளை வைத்து போற்றியுள்ளார். அந்த அருள் பெரும் பொருள் தான் காலையிலே என்றனைக்கே கிடைத்த பெரும் பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே என்று சொல்றார். அவர் பெற்ற பெரும் களிப்பும் அருளின் வழி வந்ததாகும். மற்றவர்கள் போல் கொள்ளும் சாதாரண உலக களிப்பு புலன் மயக்கம் களிப்பு கிடையாது. உலகத்துல மனிதர்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சி எல்லாமே புலன் மயக்கத்தை கொடுத்து இருளில் கிடைத்து முடிவில் துன்பத்தை செய்வதாக முடிந்து விடுகின்றது. அருளால் வருவதே இன்பம் என்பதுதானே உண்மை. வள்ளல் பெருமான் அந்த அருள் பெரும்பதியை தன்னுடைய கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியாக போற்றுகின்றார். மனிதனுடைய கருத்திலே பழுத்து கனிந்து கலந்து கொள்ளும் தெய்வ கனியின் சுவையும் அதனால் உண்டாகும் சுகமும் சொல்லும் தரத்தது அன்று. புறவெளியில் கனிகின்ற பழங்கள் விரைவிலே அழுகி கெட்டு போய்விடும். அவற்றால் சுகமே உண்டாகும் என்பதற்கு இல்லை. தீமையும் கேடும் உண்டாகலாம். நல்லதாகவே இருந்தாலும் கூட அகம் கண்ட நம்முடைய அருட்பெருஞ்சோதி அருள் கனிக்கு எந்த விதத்திலும் சிறிதும் ஒப்பாகாது அன்றோ. ஆகையால் தான் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே என்று வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை போற்றுகிறார். ஒருவனுக்கு பெரும் லாபம் அல்லது பயன் உண்டாக வேண்டுமானால் அவன் முன்பே நல்ல தான தர்மங்களை செய்து அதனால் நல்ல விளைவை சேகரித்து நல்ல புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் முந்தின பிறப்பில். அப்படி அல்லாமல் இம்மையிலே அதாவது இப்பிறவியிலே நல்ல தர்மங்கள் பல புரிந்து நன்முயற்சி உடையவனாய் இருக்க வேண்டும். அல்லது திடமான மனோ ஓர்மை கொண்டு நல்ல தவ முயற்சியை செய்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்து இருந்தால்தான் ஒருவனுக்கு பெரும் பயன் விளையக்கூடும். இது பல நாள் பாடுபட்டு அடையக்கூடிய பலனாக இருக்கின்றது. ஆனால் அந்த பெரும் முயற்சிகளின் பயன் பெரு நன்மையாக இருக்காமல் போனாலும் போகலாம். இவற்றிற்கெல்லாம் மாறானது வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அருளால் தர்மத்தினால் அடையக்கூடிய நல் விளைவு, நல்ல அனுபவம், நல்ல வாழ்க்கை முறை, நல்ல புண்ணியம் என்று சொல்கின்றார். எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எந்த விதத்திலும் எவ்வளவு முயன்றாலும் பெறுதற்கு அரிய பெரும் பயனாகிய விளைவை தர்மசாலையில ஒரு பகலில அரை நாள்ல வழங்கி விட்டு இருக்கின்றார் இறைவன் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு. அருளால் அடையும் பயன் அளவிடற்கு அரியது, சிறப்பு மிக்கது, மிக விரைவில் கிடைப்பதுமாம். பல நாளும் பலவாறு முயன்று அடைதற்கு அரிய பயனை வடலூர் சத்திய தர்மசாலையில ஒரு பகல் பொழுதுல அவர் அடைந்தாராம். அதான் அரை நாள்ல. அதுதான் அவர் சொன்னார். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே என்று இறைவனை போற்றுகின்றார். ஒரு பகல்லே அவருக்கு முற்பிறவில செய்யக்கூடியது, இந்த பிறவிலே செய்யக்கூடியது, இன்னும் பெரிய பெரிய தவத்தினால் அடையக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஒரு பகல் பொழுதிலே வள்ளல் பெருமானுக்கு இந்த தர்மசாலை ஜீவகாருண்ய இறக்க செயலினால் ஒரு பகல்ல இறைவன் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து விட்டாராம். எவ்வளவு பெரிய அதான் பசி நீக்குதல் என்பது ஒப்பற்ற பெரிய புண்ணியமாக போற்றப்படுகின்றது. அதனால தர்மசாலையில் கிடைத்ததாக குறிப்பிட்டது அருளின் கண் உற்றதாகும். கடவுளருக்கு அவரது திருவருளே சக்தி, தன்மை, அறம், தர்மம் என்றெல்லாம் கூறப்படும். ஆகையால் அருள் வெளி நிலையை குறிக்கவே தர்மசாலை என்று வள்ளல் பெருமான் உரைத்தார். திருச்சிற்றம்பல தந்தையார் தர்மசாலைக்கு எழுந்தருள்வதாக அன்றைக்கு அவர் சொன்னார். ஆண்டவர் தர்மசாலைக்கு எழுந்து அருள்வதாக சொன்னதும் ஆண்டவர் உண்மை அருள் அனுபவத்தில் வெளிப்படுவதையே குறித்து சொன்னார். இந்த அருள் உண்மை வெளிப்படும் அகநிலைக்கு அடையாளமாகவே புறத்தே வடலூரின் கண் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தி அங்கே உயிர் விளக்கம் அல்லாது உயிர் விளங்க செய்யக்கூடிய கூழ்வார்க்கும் அல்லது பசி நீர்க்கும் அன்னதான தர்மத்தை என்றும் நடத்தப்பட்டு வரும்படி செய்துவிட்டார். இங்கு தர்மசாலையில
உண்டி கொடுத்தலே முக்கிய தர்மமாக விளங்கி வருவதோடு அங்கே வழிபாடும் நடந்து வருகின்றது. வள்ளல் பெருமானுடைய அந்த கொல்லா நெறி, கொலைபிழை தவிர்த்தல், ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தல், கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளுதல், ஆன்ம உண்மை அறிந்து மனிதன் மனித பிறவியினுடைய மரணமில்லா பெருவாழ்வாகிய ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளும் அங்கே விடாமல் கூறப்படுகின்றது. இந்த அறக்கூழ் சாலை அன்று தொற்று இன்று வரையும் அணையா நெருப்புடன், அணையா அடுப்புடன் விளங்கி கொண்டு, ஆறு உயிர்களின் பசி நெருப்பை அணைத்து கொண்டு, ஜீவர்களுடைய அந்த களைப்பை நீக்கி சிவ கலையையும் வளர்த்து கொண்டு, நல்ல பக்குவமுள்ள மனிதர்களுக்கு அருள் கலையையும் தவத்தினால் பெறக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வும் இரண்டையும் ஒருங்கே வடலூரிலே சத்திய தர்மசாலையிலே பெற்றுக்கொள்ளும்படி வள்ளல் பெருமான் செய்திருக்கின்றார். அதனால சமரச சன்மார்க்க சங்க தலையமர்ந்த நிதியே என வள்ளல் பெருமான் இறைவனை போற்றுகின்றார். சமரச சன்மார்க்கம் என்றால் சத்தாம் பரம்பொருளை திரட்டி ஆதாரமாய் கொண்ட வழி என்பது உண்மை பொருள். இதனை முடிந்த நான்காவது நெறி என்று உலகத்தார் சொல்வார்கள். மற்ற முன்னெறிகளான தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் இவற்றிற்கெல்லாம் பொருள் கடவுளுக்கு ஒருவன் அடிமை, பிள்ளை, தோழன், சமானன் என தேர்ந்து கொண்டு பயன் கண்டதாம். இவற்றின் முடிவின்கண் குறித்த சமானன் என்றதன் அதைத்தான் சரியை, கிரியை, யோகம் என்று சொன்னார்கள். ஞான மார்க்கமாகவும் சொன்னார்கள். இதனால் அடையப்பெறும் சாலோப, சாமீப, சாரூப, சாயுச்சிய கடவுள் கலைப்பதி, கடவுளுடைய கலப்பு எய்தி அவர் மயமாகி வாழ்வு பெற்றிடச் செய்வது என்று கூறப்பட்டது. ஆகையினால் இந்த முடிநிலை அனுபவம்தான் யாவருக்கும் அவசியமும் லட்சியமாக இருக்கின்றது. அதனால மனித பிறப்பினுடைய லட்சியமே அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுதல் வேண்டும். விலங்குகளைப் போல வாழ்ந்துட்டு மடிந்து போகக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர்களும் விலங்குகளைப் போல வாழ்ந்துட்டு தான் இறந்து போய் விடுகிறார்கள். ஏன்னா விலங்குகள் இறை தேடுகின்றன, இனவிருத்தி செய்கின்றன, அவைகள் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றன. ஆறறிவுடைய மனிதன், ஆன்மீக அறிவுடைய மனிதன், விஞ்ஞான அறிவுடைய மனிதன், இன்னும் எத்தனை விதவிதமான நுண்கலைகளெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமாக போற்றப்படக்கூடிய மனிதர்கள் எல்லாம் திடீர் என்று இறந்து போய் விடுகின்றார்கள். அவர்களை நோய் கொள்ளை கொண்டு போய் விடுகிறது, விபத்து கொள்ளை கொண்டு போய் விடுகின்றது, பயம் கவலை அவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுகின்றது. இவற்றிலெல்லாம் மீள வேண்டாமா என்பதற்காகத்தான் இவற்றிலெல்லாம் இருந்து மீண்டு எல்லோருமே நித்தியத்துவம் அடைந்து வாழ வேண்டும், ஆன்ம லாபத்தை மரணமில்லா பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் வடலூர்ல முதலாக அந்த 1867 பிரபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி ரிஷப லக்னம் அன்று வைகாசி மாதம் 11ஆம் தேதி அந்த சத்திய தர்மசாலையை ஆரம்பித்து இவ்வளவு கடவுள் உண்மையும் விளக்கம் செய்யும் பொருட்டு தான் அதை சாலை சகாப்தமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுவே சமரச சுத்த சன்மார்க்கம் எனப்படும். இதோடு சுத்தம் என்பதை சேர்க்கும் போது பிற நிலைகளெல்லாம் கடந்து விளங்கும் அருள் உண்மையை மட்டும் கொண்டதை உணர்த்தும். சுத்தம்னா இதுல வேற்றுமை தோற்ற பற்றே கிடையாது. எல்லா உயிரும் என்னுயிர், உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்பதுதான் வள்ளலாருடைய உயிர் கொள்கை. எல்லா உயிரும் நம்ம உயிர் தான். ஆகினால எல்லா உயிருக்கும் நம்மாலான உயிர் நலத்தை பரவுதல் வேண்டும். அதனாலதான் அவர் இறைவனிடத்தில் வேண்டார், உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை வருக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல்ல போற்றுகிறார். அதனால அப்படிப்பட்ட சாலை சகாப்த தினத்தை தான் வருகின்ற 24ஆம் தேதி இந்த வருஷத்துல 2024ஆம் வருஷம் மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 11ஆம் தேதி அந்த சாலை சகாப்த தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு 157 ஆண்டுகள் நிறைவு செய்து 158வது ஆண்டு உண்டாகிறது என்று சொல்லப்படுகின்றது. வள்ளல் பெருமான் ஆரம்பித்து 157 ஆண்டுகள் நிறைவு அடைந்திருக்கிறது. அது இந்த உலக மக்களுக்கு சமரச சுத்த சன்மார்க்கத்தை, கடவுள் உண்மையை, ஆன்ம உண்மையை, மனிதன் ஜீவகாரியத்தை கடைபிடித்து கொல்லா நெறியை கடைபிடித்து மது மாமிசம் இல்லாத
நித்திய விரத வாழ்க்கையை கடைபிடித்து அவன் இறைவனுடைய அருளை பெற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் முகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அந்த தனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட இந்த சாலை சகாப்த தினத்தை தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமான் பிள்ளை பெரு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற பாடல்கள்ல அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பசி என்றால் என்னால் தாங்க முடியாது என்று சொல்கிறார். இறப்புன்னா என்னாலையும் தாங்க முடியாது என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். பசியெனில் எந்தாய் உளம் நடுங்குவது இயல்பே என்று சொல்றார். ஆகையினால மனிதன் பசி தவிர்க்கின்ற அந்த ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி பசி தவிர்க்கக்கூடியன் ஒரு உயிரை கொலை செய்யக்கூடிய, அதற்கு எதிர்பதமா இருக்கிறது உயிர் கொலை செய்வது, புலால் உண்ணுவது. பசியை தவிர்க்கும் பொழுது ஒரு உயிர் விளக்கம் செய்து உயிர் வளர்க்கப்படுகின்றது. ஆனால் உயிருக்கு கொலை செய்து புலால் உண்ணும் பொழுது ஒரு உயிர் கொல்லப்படுகிறது. இது எதிர்மறையானது. அதனாலதான் அந்த உயிர் கொலை செய்யக்கூடாது. உயிர் கொலை வழியால் வரக்கூடிய அந்த மாமிசம் உண்ணக்கூடாது, அறிவை கொலை செய்யக்கூடிய மது அருந்தக்கூடாது என்பது சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் பாடினார், எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தை இலகிய இறைவனே, உலகில் பட்டினி ஊற்றார் பசித்தனர் கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரார் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன், இட்ட இவ்வுலகில் பசியெனில் எந்தா என் உள்ளம் நடுங்குவது இயல்பே. எப்படி பாடியிருக்காருன்னு பாருங்க. எட்டரும் பொருளே, யாராலும் இறைவனை எட்டி பிடிக்க முடியாது. திருச்சிற்றம்பலத்தை இலகிய இறைவனே, திருச்சிற்றம்பலத்திலிருந்து விளங்கக்கூடிய இறைவனே. அதான் திருச்சிற்றம்பலம் என்பது புறத்துல வடலூர்லயும் சிற்றம்பல சபை இருக்கின்றது, தில்லையிலும் அந்த திருச்சிற்றம்பலம் இருக்கின்றது. இவையெல்லாம் மனிதனுடைய சிறுநடுத்தலத்திலே ஆத்மாவாக விளங்கக்கூடிய இடம்தான் சிற்றம்பலம் என்று சொல்லப்படும், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படும். மனிதனுடைய உயிராக எல்லா உயிர்களினுடைய தலைநடுவில் இருக்கக்கூடிய அந்த உயிர் விளங்கக்கூடிய இடம்தான் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படும். அதைத்தான் வள்ளலார் சொல்றார், எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தை இலகிய இறைவனே, உலகில் பட்டினி ஊற்றார், பட்டினியால பசி தவித்து வாடுகின்றவர்கள், பசித்தனர் கலையால் பரிதவிக்கின்றனர், பசினால ரொம்ப வாடி வதங்குகின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் இவருக்கு உளம் பகீரென நடுக்குற்றேன் என்று சொல்றார். பசின்னு யாராவது சொல்லிட்டா அவருக்கு வள்ளல் பெருமானுக்கு உளம் பகீரென நடுங்குகிறதாம். ஆகையினாலதான் இட்ட இவ்வுலகில் பசியெனில் எந்தா என் உள்ளம் நடுங்குவது இயல்பே. அதனால பசின்னு சொல்லிட்டான் என்னால என்னுடைய உயிர் நடுங்கும், அது இயல்பாகவே நடுங்கக்கூடியது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த மாதிரி பாடல் எழுதியோடு இல்லாமல் அவர் சத்திய தர்மசாலை உண்டாக்கி அன்றைக்கு 157 ஆண்டுகளாக இதுவரைக்கும் வருகின்ற அத்தனை உயிர்களுக்கும் பசி தவிர்த்து கொண்டே இருக்கின்றார். அதனாலதான் வள்ளல் பெருமான் ஏதோ பாடல் எழுதிய வெறும் கவிஞர் கிடையாது. இவர் அருளாளர், அருள் கவிஞர். எழுதுவதை சொல்லால் செயலால் நடத்தி காட்டியவர், நடத்தி கொண்டே இருப்பவர். அதுதான் எத்தனையோ பேர் கவிதைகள்லாம் எழுதுறாங்க, எவ்வளவோ அச்சமில்லைலாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே மிச்சமில்லாமல் போய்விட்டார்கள் என்று எங்களுடைய குருநாதர் சொல்வார்கள். ஆகையினால அப்படி வள்ளல் பெருமான் பாடல் எழுதினார், அதை அப்படியே செயல்படுத்தி காட்டினார். தானும் அந்த முறையிலே வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் ஓர்ந்த உள்ளகத்தே நிறைந்து ஒளிர்கின்ற ஒருவனே, உலகியல் அதிலே மாந்தர்கள் இறப்பை குறித்திடும் பறையின் வல்லொளி கேட்ட போதெல்லாம் காந்தி என் உள்ளம் கலங்கிய கலக்கம் கடவுள் நீயே அறிந்திடுவாய். உலகத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டு அதற்காக அந்த பறை ஒளியெல்லாம் அழிக்கிறாங்கல்ல, அந்த இறந்தவருக்காக அடிக்கக்கூடிய பறை ஒளியெல்லாம் கேட்கும் பொழுது இவர் அது கொடுமையான ஒளின்னு சொல்றார். அதை கேட்ட போதெல்லாம் இவருடைய உள்ளம் கலங்கி காந்தியதான் அப்படியே எரிஞ்சதான். இதையெல்லாம் நீயே அறிவாய் என்று சொல்றார். ஓர்ந்த உள்ளகத்தே நிறைந்து ஒளிர்கின்ற ஒருவனே, உலகியல் அதிலே மாந்தர்கள் இறப்பை, மனிதர்களுடைய இறப்பை குறித்திடும் பறையின் வல்லொளி கேட்ட போதெல்லாம் காந்தி என் உள்ளம் கலங்கிய கலக்கம் கடவுள் நீயே அறிந்திடுவாய். ஏந்தும் இவ்வுலகில் இறப்பெனில் எந்தா என் உள்ளம் நடுங்குவது இயல்பே. ஆகையினால் இந்த உலகத்துல இறந்து விட்டா இறப்புன்னு செய்து கேட்டால் என்னால் தாங்க முடியாது, என் உள்ளம் நடுங்கும், என் உயிர் நடுங்கும் என்று சொல்றார்.
அதாவது பசியினாலும் அவருக்கு உயிர் நடுங்கும், இறப்புனாலும் உயிர் நடுங்கும். பசியையும் இறப்பையும் ஒழித்து காட்டியவர் அல்லற் பெருமான். அதை ஒழித்து மனித குலம் முழுவதும் பசி தவிர்ந்து இறப்பும் தவிர்ந்து எப்போதும் நிலைத்த பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வடலூர்ல அன்றைக்கு சத்திய தர்மசாலையை 1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி அந்த குருவாரம் அன்றைக்கு ரிஷப லக்னத்துல தர்ம விடை விளங்கக்கூடிய அந்த நாள்ல அற்புதமாக வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்தார். அதுதான் சாலை சகாப்தமாக போற்றப்படுகிறது. உலகத்துல எத்தனையோ மன்னர்களின் ஆட்சி செய்ததை வைத்து கொல்லம் ஆண்டு சாலி சகாப்த வருஷம், சாலிவாகன சகாப்தம், எத்தனையோ வருஷங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் உண்டாக்கிய சகாப்தம் தன்னுடைய பெயர்ல உண்டாக்கவில்லை. சாலை சகாப்தம், அதாவது சத்திய தர்மம் விளங்கக்கூடிய நாளாக அந்த பிறவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 1867 இருந்து சாலை சகாப்தம் 157 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றைக்கு 158வது ஆண்டு உண்டாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சத்திய தர்மசாலையை மனிதகுலம் பசி நீங்கி இறப்பு இல்லாத பெருவாழ்வை, பயம் கவலை நோய்பிணி தீமைகள் விபத்துக்கள் பேராபத்துக்கள் மரண வாதனை தவிர்த்து வாழக்கூடிய ஒப்பற்ற சமரச சுத்த சன்மார்க்க அகிலமாம் ஆன்ம நேயத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்பி அருளிய தானே அந்த பேரை பெற்று உலகத்திற்கு அருட்பா மூலமாக வழங்கி வடலூர்ல சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சத்திய கலா நிலையம், சாகா கல்வி நிலையம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், தான் இரவா பெருவாழ்வு பெற்ற இடமாகிய சித்தி வளாக திருமாளிகை என்று அத்தனை நிலையங்களை உண்டாக்கி இந்த மனித குலத்திற்கு பெரும் சேவையை செய்திருக்கின்றார் வள்ளல் பெருமான். அவருடைய அந்த சத்திய தர்மசாலை உண்டாக்கிய நல்ல நாளைத்தான் நாம் சாலை சகாப்த என்ற தலைப்பாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்திலே என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவில் வள்ளல் பெருமான் சொல்லிய அந்த பாடல்களையும் கருத்துக்களையும் எங்களுடைய குருநாத தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் கொடுத்த கருத்துக்களையும் உங்களிடத்திலே சாலை சகாப்தம் என்ற அந்த தலைப்பிலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். இதை கேட்பவர் அத்தனை பேரும் ஜீவகாரணியமுடையவர்களாய் கொலைபிழை தவிர்த்து வள்ளல் பெருமானுடைய அருட்பாவை படித்து பசி தாகம் பயம் கவலை பிணி மூப்பு நரை திரை மரணம் விபத்து அத்தனையும் தவிர்த்து கொண்டு நித்திய தேகத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரே நூல் உலகத்திலேயே தமிழில் திருவருட்பாவில் தான் அந்த செய்தி பேசப்படுகிறது. உலகில் அறிவியல் நூல்களிலும் கிடையாது. மற்ற எந்த சமய மதங்களில் எந்த தத்துவ மேதைகளும் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசியது எல்லாம் மரணம் இயற்கை இயற்கை என்றே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் மனித குலத்திற்கு இறப்பு இயற்கை இல்லை, அதை நம்முடைய முன்னோர்களே அந்த மனிதன் என்ற சொல் மூலமாகவே நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். மண் இதன் நிலைத்த இன்பத்தோடு வாழ பிறந்தவன் மனிதன், மரணமில்லா பெருவாழ்வு பெற்று வாழ பிறந்தவன் மனிதன் என்ற சிறப்பில் சிறப்பாக அந்த சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் நம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானே அந்த முதல் இரவா மனிதனாக மனித குலத்திலே சாகா வரத்தை பெற்ற முதல் மனிதனாக இன்றைக்கு வள்ளல் பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் உண்டாக்கிய அந்த சாலை சகாப்தத்தை பற்றி இதுவரை சிந்தித்தோம். அவருடைய அருளாலே வருகின்ற காலத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்களும் வருகின்ற காலத்தில் வரக்கூடிய மனிதர்களும் எல்லோரும் அவருடைய அருளாலே அவருடைய சமரச சுத்த சன்மார்க்க ஆன்மநேய நெறியால அகிலமாம் சகோதரத்துவம் ஆகிய அந்த ஒருமைப்பாட்டு நெறியால எல்லா வேறுபாடு ஜாதி இனம் மொழி மாநிலம் நாடு அண்டம் என்ற அத்தனை வேறுபாடுகளும் கலைந்து எல்லோரும் என்னுயிர் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் பேரின்பமுற்று வாழ வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்ற வள்ளல் பெருமானுடைய அந்த வேண்டுகையை நாமும் வேண்டி எல்லோரும் வேண்டு நீங்களும் வேண்டி இறைவனுடைய அருளை பெற்று நித்திய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த சாலை சகாப்தத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வந்தனம், வணக்கம் வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை